வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 75,000 வரையிலான விவசாய கடனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் முதலமைச்சர் விஜய். எதிர்ப்புக்கு பணிந்து தவேக அரசு முன்வந்துள்ளதாக எதிர்க்கட்சியினர் கருத்து. நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை இன்று மாலை வெளியீடு. 18ஆம் தேதி சட்டசபை கூட உள்ள நிலையில் இன்று வெளியிடுகிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். மக்களின் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு கால்ஷீட் எப்போது? தவேக அரசுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சரமாரி கேள்வி. தற்போது தமிழ்நாட்டில் இருப்பது விஜய் மாடல் அரசு. எம்எல்ஏக்களுக்கான புத்தாக்க பயிற்சியில் ஜேசிடி பிரபாகர் பேச்சு. கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு 50,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி என்று தவேக அரசு அறிவித்திருந்தது. முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி கோரி தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 75,000 வரை பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். முன்னதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் குறைந்தபட்ச தள்ளுபடியாக 50,000 ரூபாயாக மட்டுமே இருந்தது. அது தற்போது 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறு விவசாயிகள் 5,22,831 பேர் பெற்ற 75,000க்கும் குறைவான கடனாக சுமார் 2,511 கோடியும், 75,000க்கும் அதிகமான கடன் பெற்றவர்களாக 3,10,942 பேருக்கு 1,088 கோடியும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சிறு விவசாயிகள் பிரிவில் 75,000க்கும் குறைவான கடன் பெற்ற 94,729 பேருக்கு 520 கோடி ரூபாயும், 75,000க்கும் அதிகமான கடன் பெற்ற 4,21,454 பேருக்கு 1,475 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதர பெரு விவசாயிகளுக்கு 75,000க்கும் குறைவான கடன் பெற்ற 4,753 பேருக்கு சுமார் 26 கோடி ரூபாயும், 75,000க்கும் அதிகமான கடன் பெற்ற 88,795 பேருக்கு சுமார் 310 கோடி ரூபாயும் கடனாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கையை இன்று மாலை 5:30 மணிக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிடுகிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடுவோம் என கூறியிருந்தார். 1 மாதங்களாகியும் இதுவரை வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் இருந்தது. ஒரு பக்கம் நிதிநிலை அறிக்கை குறித்து முதல்வர் விஜய் தலைமையில் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து இன்று மாலை 5:30 மணிக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். துறை சார்ந்து அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு செய்து முடிக்கப்பட்ட திட்டங்களின் செலவீனம் மற்றும் இழப்பீடு, அதோடு செயல்படுத்தப்படாமல் இருக்கும் திட்டங்கள், மாநிலத்திற்கு உள்ள மொத்த கடன், மத்திய அரசிடமிருந்து பெற்ற தொகை உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று வெளியிடவிருக்கிறார். நாளை மறுநாள் சட்டசபை கூட உள்ள நிலையில் இன்று மாலை நிதிநிலை பற்றிய வெள்ளை அறிக்கை வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்களின் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு கால்ஷீட் எப்போது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், எபிஷியன்டான அதிகாரிகளை நியமித்து விட்டேன், சிங்கப்பெண் படையை அமைத்து விட்டேன் என்று சீரிய முதலமைச்சரின் காதுகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்திகளை பார்த்த பிறகாவது பிஞ்சுகளை இழந்து ஓலமிடும் பெற்றோர்களின் அழுகுரல் கேட்கவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு கால்ஷீட் எப்போது என்றும், கிரிமினல்கள் சிறிதும் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சவாலும் சவடாலும் விட்டவர் எப்போது சைலண்ட் மூடில் இருந்து வெளியே வருவார் என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் உயிரும் குழந்தைகளின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் 6 மாதம் எதுவும் கேட்க கூடாது என்று நினைக்கிறீர்களா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும் போராட்டத்தை எதிர்பார்க்கிறீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது தமிழ்நாட்டில் இருப்பது விஜய் மாடல் அரசு என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார்.
சென்னை கலைவாணர் அரங்கில் எம்எல்ஏக்களுக்கான புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் விஜய் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதையடுத்து பேசிய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், செல்லும் இடமெல்லாம் வெல்லும் இடம்தான் என தேர்தல் களத்தில் முதலமைச்சர் நிரூபித்து காட்டியிருப்பதாக கூறினார். சட்டசபையின் மூலமாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் சட்டங்களும் இந்தியாவின் பல சட்டசபைகளுக்கு முன்மாதிரியாக இருந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். 5:30 மணி வரை அந்த பயிற்சி உங்களுக்கெல்லாம் அளிக்கப்பட இருக்கிறது. இதன் அவசியத்தை உணர்ந்து இந்த புத்தாக்க பயிற்சிக்கு அனுமதி அளித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செல்லுகிற இடமெல்லாம் வெல்லும் இடம்தான் என்பதை தேர்தல் களத்தில் நிரூபித்து காட்டினார் நம்முடைய முதலமைச்சர். வெல்வார் வீழ்த்துவார் இல்லாத ஒரு மாபெரும் சக்தியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியப்பால் விழிகளை உயர்த்தி இந்திய திருநாடே இவரா இப்படி என்று போற்றி பாராட்டுகிற சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. நான் திண்ணமாக சொல்லுவேன், இந்த மாடல் அரசு விஜய் மாடல் அரசு, இந்த மாடல் அரசு முதலமைச்சர் விஜய் மாடல் அரசு என்று நான் சொல்லுவேன். காரணம், தமிழ்நாட்டை எதிர்காலத்தில் அமைதி பூங்காவாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலும் தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி மத இன மொழிக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் அரவணைக்கிற கரங்கள் எங்கே என்று தேடினோமே, அந்த அன்பு கரங்கள், அரவணைக்கும் கரங்கள், கண்ணீரை துடைக்கும் கரங்கள் எங்களுடைய அருமை அண்ணா விஜயின் கரத்தில் இருக்கிறது என்று நாட்டு மக்கள் அத்தனை பேரும் குடும்பத்திலே ஒருவராக உங்களை பார்த்ததன் விளைவுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நடந்து முடிந்த 17வது சட்டசபை தேர்தலில் தவேக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. 50% அதிகமான எம்எல்ஏக்கள் புதுமுகங்கள் என்பதால் சட்டசபை நடவடிக்கைகள் குறித்து பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று மற்றும் நாளை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் எம்எல்ஏக்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் பேரவை நடவடிக்கைகள் செயல்பாடுகள் தொடர்பான பயிலரங்கை முதலமைச்சர் விஜய் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி முகாமில் அவை மரபுகள், சட்டமன்றத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. 17வது சட்டசபையின் முதல் கூட்டம் ஆளுநர் அர்லேக்கர் உரையுடன் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக இந்த புத்தாக்க பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களில் அதிகபட்சமாக 50,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது கடன் தள்ளுபடி தொகையை 75,000ஆக உயர்த்தி முதலமைச்சரின் அறிவிப்பு உழவர்களின் கடன் சுமையை போக்குவதற்கு போதுமானது இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மராட்டிய மாநிலத்தில் 55.72 லட்சம் உழவர்கள் வாங்கியிருந்த 36,585 கோடி மதிப்பிலான பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய அம்மாநில அரசு முடிவு செய்திருப்பதை போல் தமிழ்நாட்டிலும் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய அரசுக்கு எந்த தடையும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். எனவே தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களை முழுமையாகவும், நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனில் 50 விழுக்காட்டையும் தள்ளுபடி செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் ஜெயக்குமார், மரகதம், குமரவேல், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா செய்த 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்தும் பணிகளை ஆணையம் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு தடை விதிக்க கோரி உயர் நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. அதில் தகுதி நீக்க நடவடிக்கைக்கு ஆளான 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றது சட்டவிரோதம் என மனுவில் கூறியுள்ளனர். அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று நேரில் சென்று சந்தித்தார்.
நடிகர் ரஜினிகாந்தை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்திற்கு இன்று நேரில் சென்று சந்தித்தார். அப்போது தற்போதைய அரசியல் சூழல் குறித்து ரஜினிகாந்துடன் நயினார் நாகேந்திரன் விவாதித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரஜினிகாந்த் உடனான சந்திப்பு குறித்து நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் மோடியின் கடந்த 12 ஆண்டு கால மக்கள் நல ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட முக்கிய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நாட்டின் முன்னேற்ற பயணத்தை எடுத்துரைக்கும் வகையில் வெளியிடப்பட்ட சிறப்பு நூல்களை ரஜினிகாந்திற்கு வழங்கியதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள பெரியார் சிலை அவமதிப்பு செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரியார் சிலையின் முகத்தில் பிளாஸ்டிக் கவரை மூடி இறுக்கமாக கட்டியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பெரியார் சிலையின் முகத்தில் இருந்து பிளாஸ்டிக் கவரை அகற்றியுள்ளனர். பெரியார் சிலையின் முகத்தில் பிளாஸ்டிக் கவர் கட்டியது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடியாத்தம் கெங்கையம்மன் கோவிலில் கெங்கையம்மன் சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கௌதம்பேட்டை கஸ்பா பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த கங்கையம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் 1ஆம் தேதி கங்கையம்மன் சிரசு திருவிழா நடைபெற்றது. முன்னதாக பெண் குளக்கரை பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் இருந்து மேளதாளங்கள் முழங்க கங்கையம்மன் சிரசு ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தது. இந்த கங்கையம்மன் சிரசு ஊர்வலத்தில் பக்தர்கள் ஆடுகள் மற்றும் கோழிகளை பலியிட்டு நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருப்பூரில் வாரிசு சான்று பெறுவதற்கு 4000 லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் ராயபுரத்தை சேர்ந்த கோவிந்தராஜன் என்பவர் வாரிசு சான்றிதழ் கேட்டு தொட்டிப்பாளையம் கிராம நிர்வாக அதிகாரி ஞானசேகரிடம் விண்ணப்பித்தார். வாரிசு சான்றிதழ் கொடுப்பதற்கு 5000 ஞானசேகர் லஞ்சமாக கேட்டுள்ளார். பின்னர் 4000 கொடுத்தால் போதும் என்றும் கூறியுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத கோவிந்தராஜன் இது குறித்து மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். போலீசார் கொடுத்து அனுப்பிய 4000 ரசாயன பொடி தடவிய பணத்துடன் தொட்டிப்பாளையம் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலகத்திற்கு கோவிந்தராஜன் வந்தார். அங்கிருந்து ஞானசேகரிடம் 4000 கொடுத்த போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஞானசேகரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மூடப்பட்டிருந்த டாஸ்மாக் பாரில் தண்ணீர் பாட்டில் கேட்டு ரகளையில் ஈடுபட்ட தாவேகாவினரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஊதியூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் அரசு டாஸ்மாக் பாரானது கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக மூடப்பட்டது. தற்போது கடையில் உள்ள கேமரா, டேபிள் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்படாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு பணியில் ஒரு பாதுகாவலர் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் கார்த்திக், முத்துக்குமார், வலுப்புரான், பிரகாஷ் ஆகிய 4 பேர் மது போதையில் இந்த பகுதியில் மூடப்பட்டிருந்த பாருக்கு சென்றுள்ளனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பாதுகாவலரிடம் தண்ணீர் பாட்டில் கேட்டு ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பார் நடத்துனர் மருதமுத்துவிற்கு பாதுகாவலர் கொடுத்த தகவலினால் அவர் அங்கு வந்து தட்டி கேட்டுள்ளார். அப்பொழுது போதையில் இருந்த தாவேகா நிர்வாகிகள் அவரை சரமாரியாக கத்தியில் தாக்கி தப்பி சென்றனர். இதில் வயிறு மற்றும் நுரையீரல் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார். இதனை அடுத்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஊதியூர் பகுதியில் பதுங்கி இருந்த தாவேகா நிர்வாகிகள் 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 100 நாள் பணியில் ஈடுபட்டிருந்த பெண்களிடம் மது போதையில் சிலுமிஷம் செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொடையாஞ்சி கிராமத்தில் 100 நாள் பணியில் ஈடுபட்டிருந்த பெண்களிடம் அதே பகுதியை சேர்ந்த நாகராஜ் என்பவர் ஆபாசமாக பேசி சிலுமிஷம் செய்துள்ளார். அப்போது அங்கிருந்த பெண்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆத்திரமடைந்த நாகராஜ் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆபாச வார்த்தைகளால் பேசியுள்ளார்.
மேலும் பெட்ரோல் கேனை எடுத்து அங்கிருந்த பெண்களின் மீது ஊற்றி தீயிட முயன்றுள்ளார். சுதாரித்த பெண்கள் உடனடியாக அம்பலூர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். விரைந்து வந்த காவல்துறையினர் நாகராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் பாஜக மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை விளக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில செயலாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோடி தலைமையிலான ஆட்சியில் 4வது இடத்திற்கு பொருளாதாரம் முன்னேறியுள்ளதாக கூறினார். வெளிநாட்டில் இருந்து அணு ஆயுதங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு இந்தியா வளர்ந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். பாரத நாட்டில் அதிகமான தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக பதவியேற்று பொறுப்பு வகித்தவர் நரேந்திர மோடி அவர்கள், மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாதவர். ஒரு நாள் கூட அவர் எந்த விதமான சுற்றுலாவோ விடுமுறை எடுத்ததில்லை. தன்னுடைய தாயாருடைய மரணத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு உடனே வந்துட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை செயல்படுத்திய ஒரு மாமனிதருடைய 4444 இன்னையோடு நடக்குது. அது 1. 2, இதுவரை கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் நமக்கெல்லாம் தெரியும். அதாவது காங்கிரஸுடைய ஆட்சி, ஜவஹர்லால் நேருவா இருக்கலாம், இந்திரா காந்தியா இருக்கலாம், ராஜீவ் காந்தியா இருக்கலாம், நரசிம்மராவா இருக்கலாம். இப்படி இவங்க யாரும் செய்ய முடியாத ஒரு பெரிய சாதனையை நரேந்திர மோடி அரசாங்கம் செஞ்சிருக்குது. காங்கிரஸுடைய அரசாங்கம் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பாரத நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் குண்டு வெடிப்பு இருக்கும். அது கோயம்புத்தூரா இருக்கலாம், பெங்களூரா இருக்கலாம், சென்னையா இருக்கலாம், பம்பாயா இருக்கலாம், டெல்லியா இருக்கலாம். இப்படி பாரத நாடு முழுவதும் எல்லா இடங்களையும் குண்டு வெடிப்பு இருந்தது. குண்டு வெடிப்பு மட்டும் இல்லை, பல ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் பலியானாங்க. பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் நடுரோட்டுக்கு வந்தது. அவங்களால தடுத்து நிறுத்த முடியல. ஆனால் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் இன்னைக்கு இல்லை. நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பாகிஸ்தான் ஒரு நாடு, நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒரு நாடு. ஆனால் நம்ம ராணுவ வீரர்களுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு போனான், உடம்பை இங்கே போட்டுட்டு தலையே பாகிஸ்தான் கொண்டு போனான். ஏன்னு கூட கேட்கறதுக்கு அந்த காலத்தில் சக்தி இல்லாத ஒரு பிரதமராக அன்றைய காங்கிரஸுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் இருந்தார். ஆனால் நரேந்திர மோடி, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் செந்தூர் அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்து, காரணம் என்ன, நம்மளுடைய பெண்களுடைய சுற்றுலா போனவங்கள, காஷ்மீர் பகுதியில் சுற்றுலா போன அதை படுகொலை செய்யப்பட்டார்கள். மத ரீதியாக கேட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. போய் நரேந்திர மோடிகிட்ட சொல்லுன்னு சொல்லி பண்ணாங்க. அதனுடைய விளைவா நாம் ஆரம்பித்தோம், ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தோம். பாகிஸ்தான் சின்ன பின்னமாயிடுச்சு. இன்ன வரைக்கும் அவனால் எழுந்து நிற்க முடியல. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. அதன்படி சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 14,060 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளியின் விலையும் இன்று குறைந்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 275 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராணிப்பேட்டை அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் லோகநாதன், பணத்திற்காக சிலர் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவிற்கு சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். அவருக்கு எல்லாம் ஏற்றம் கொடுத்தது அதிமுக. ஒவ்வொரு தொண்டரும் ஓய்ச்சாங்க. அவருக்கு அம்மா இருக்கும்போது சீட்டு கொடுத்தாங்க, எடப்பாடி இருக்கும்போது சீட்டு கொடுத்தாரு. எல்லாமே அவருக்கு செஞ்சது எல்லாமே இந்த அதிமுக. அவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு அவருக்கே தெரியும். 1 லிட்டர் பெட்ரோல் கூட போட முடியாம சைக்கிள்ல வந்தவர் அவரு. அது மாதிரி ஆளு இன்னைக்கு தன்னை காப்பாத்திக்க, தான் சம்பாதித்த பணத்தை காப்பாத்திக்க, தான் சொத்தை காப்பாத்திக்க, தான் பிள்ளைங்களோட வளர்ச்சிக்காக தான் இருக்கணும், தான் பிள்ளைங்க இருக்கணும், அவ்வளவுதான். இந்த அதிமுக 25 வருஷம் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அதிமுக 9 வருஷம் மாவட்ட செயலர் இருந்திருக்காரு. இது வரைக்கும் ஒருத்தர் கூட வாழ விட்டதே கிடையாது. ஒருத்தர் கூட வாழ விட்டது கிடையாது. ஒருத்தர் கூட வளர்ந்ததே கிடையாது. ஏன்னா அவர் தான் மட்டும் தான் இருக்கணும், தான் குடும்பம் மட்டும் இருக்கணும். இது திமுக கிடையாது. இது குடும்ப ஆட்சி பண்ற கட்சி கிடையாது. இது ஜனநாயக கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இது ஜனநாயகமா உருவாக்குற கட்சி, மக்களுக்காக உருவாக்குற கட்சி.
இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைவருக்கும் அம்மாவுக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் கிடையாது. அம்மாவுக்கும் எடப்பாடியாருக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு சாதாரண கிளை செயலாளர் வந்து உயர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவும் கட்சியினுடைய பெரிய உயர்ந்த பொதுச் செயலாளர் வந்திருக்கிறாருன்னா அதான் அதிமுக. இந்த மாதிரி ஒரு துரோகிங்க இது வந்து இன்னைக்கு வந்து துரோகிங்களை வந்து அடையாளம் காண்ற நேரம் இது. ஒரு பயிர் நல்லா வளரலன்னா களை எடுக்கணும். இப்ப ஐயா எடப்பாடியில வந்து களை எடுத்துருக்கிறாரு. அதனால இந்த துரோகிகள்லாம் உண்மையான துரோகிகள்லாம் கட்சி துரோகிங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ஒவ்வொருத்தரும் வெளில போறாங்க. ஆனா உண்மை தொண்டை ஒருத்தர் கூட வெளியே போல. இந்த மாதிரி தன்னை காப்பாத்திக்க, தன் சொத்தை காப்பாத்திக்க, தன் குடும்பத்தை காப்பாத்திக்க இந்த மாதிரி கேவலமான வேலையை தான் செஞ்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கண்டனத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். எங்க ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக சார்பா தெரிவிக்கிறது என்னன்னா, இவர் வந்து எந்த கட்சிக்கு வேணாலும் போட்டா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்க கட்சி வந்து லெட்டர் பேட கட்சின்றாரு. அது மாதிரி சொல்றதுக்கு எந்த ஒரு அருகதையும் தகுதியும் அவருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு கேவலமான ஆளு. அதாவது எப்படின்னா, தன் தாய் வந்து ஒரு குழந்தைய வளர்த்து பெரியவளாக்கி நல்ல வளர்த்து தன் தாயை நடுரோட்டில் விட்டு போற மாதிரி தன்னை வளர்த்த கட்சியை வந்து கட்சிக்கு எந்த ஒரு தன்னை வளர்த்த கட்சிக்கு ஒரு விசுவாசம், நன்றி, சரி நீங்க எங்க போறீங்க போயிட்டு போங்க. ஆனா கட்சி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? மேகதாட்டில் அணை கட்டுவதை தடுக்க தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாவடுதுறையில் 14ஆம் நூற்றாண்டில் நமச்சிவாய மூர்த்திகளால் தோற்றுவிக்கப்பட்ட தொன்மை வாய்ந்த சைவ ஆதீனம் அமைந்துள்ளது. இந்த ஆதீனத்திற்கு கும்பகோணம் தொகுதி எம்எல்ஏவும் வேளாண் துறை அமைச்சருமான வினோத் முதன்முறையாக வந்தார். அவருக்கு ஆதீன நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் ஆதீன குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள் சன்னதியில் வழிபாடு நடத்திய பின்னர் ஒடுக்கத்தில் எழுந்தருளிய ஆதீனம் 24வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். அப்போது அமைச்சர் வினோத்திற்கு குருமகா சன்னிதானம் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு மற்றும் அருட்பிரசாதங்களை வழங்கி வாழ்த்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் துறை அமைச்சர் வினோத், அண்டை மாநிலங்களில் உணவு தானியங்கள் கொள்முதல் செய்வதை படிப்படியாக குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஐயா வந்து கல்லூரி அமைக்கிறது கேட்டிருக்காங்க. அதான் அதுக்கு ஏற்கனவே கல்லூரி அமைக்கிறதுக்கான வாங்கியிருக்காங்களாம். ஆனா பட் நின்றுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அதோட ப்ரொவிஷன் என்னன்னு கேட்டிருக்கோம். கேட்டதுக்கு அப்புறம் அது நிறுவனத்துக்கான பாசிபிள் இருந்தாலும் கண்டிப்பா அது நம்ம சைட்ல இருந்து வேளாண்மை முதல்வர் வந்து அறிவிப்பாங்க. இப்ப குருவை பொறுத்த வரைக்கும் குருவை சிறப்பு அறிவிச்சிருக்கீங்க. ஆனா தண்ணியே இல்லாம கரண்ட் இப்போ லோ பேஸ் ஆகுது. 18 மணி நேரம் கரண்ட் பாசிபிளா இல்ல. அப்ப விவசாயிகள் என்ன சொல்றாங்க, கூடுதலா நிவாரணம் இருக்கணும். ரெண்டாவது கர்நாடகாவில பேசி கர்நாடகத்தை பேச்சுவார்த்தை பண்ணணும். ரெண்டாவது இதுக்கு தேவையான பொருளாதார இழப்புல வழக்கு மூலமா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப தமிழக அரசு சார்பில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இல்ல, இதுக்கான குழுக்கள் போட்டு முதல்வர் அவர் வந்து ஆலோசனை செய்துட்டு இருக்காங்க. விரைவில் இதை பத்தி அவங்களுக்கு தலைவரே அறிவிப்பாங்க. இப்ப மேகதாட்டுல வந்து அவங்க வந்து ஆல்ரெடி 1200 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க. அவர் மத்திய அமைச்சர் முதல்ல பிரதமரை முதல்ல நேர்ல பார்த்து சிவகுமார் அங்க இது நடத்திட்டு இருக்காரு. நம்ம கடிதம் மட்டும்தான் எழுதியிருக்கோம். வேற என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறோம்? இல்ல, அதெல்லாம் ஆலோசனை பண்ணுவாங்க சார். அதெல்லாம் முதல்வர் பண்ண வேண்டியது. அதை அவங்க பண்ணிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. இப்ப இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் ஜூன் மாசம் வந்து 9.19 டிஎம்சி நம்மளுக்கு வந்து கர்நாடகா தரணும். ஆனா இது வரைக்கும் அவங்க தரல. மேட்டூர் டேம்லயே ரொம்ப 79 அடி தான் இருக்கு. 40 டிஎம்சி தான் இருக்கு. இப்ப குடிநீருக்கே தண்ணி பற்றாக்குறை வருங்கிற நிலைமையில அதை பேசுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதெல்லாம் நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுவாங்க சார். நீங்க வேளாண்மை துறை சொன்னதான் இதை கேளுங்க சார். ஒழுங்குமுறை விற்பனை கொடுக்கல. கடந்த ஆண்டு வந்து 1590 மெட்ரிக் டன் வந்து பச்சை பயிர் கொண்டு பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் வந்து மொத்த இலக்கைய வந்து 190 மெட்ரிக் டன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கடந்த ஆண்டே வந்து ஒரு பற்றாக்குறையா தான் இருந்துச்சு. விவசாயிகள் வந்து தனியார் வீட்டை வந்து கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்ப வெறும் 190 டன் போது நிறைய விவசாயிகள் வீட்டுல வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. அந்த இலக்கை உயர்த்தி தரத்துக்கு மத்திய அரசு வழிவகுக்கிறோம். அது என்ன மாதிரி? இல்ல சார், நாங்க எங்களோட வேளாண்மை துறை சார்பா வந்து அந்த கொள்முதல் பண்றதுக்கான நாங்க ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். விரைவில் அதையும் நாங்க முதல்வரும் நாங்களும் சொல்றோம். சவ ஊர்வலத்தை கடக்க முயன்ற காரை மறித்து அதில் பயணித்த 80 வயது மூதாட்டி உள்ளிட்ட 5 பேரை 50க்கும் மேற்பட்ட போதை கும்பல் தாக்கியதுடன் கார் கண்ணாடியையும் உடைத்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருவெண்காடு மேல வீதியை சேர்ந்தவர் மூர்த்தி. இவருடைய தாயார் பௌர்ணமதி என்ற 80 வயது மூதாட்டியை மூர்த்தியின் மனைவி அருண்மொழி தஞ்சாவூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து சென்றுள்ளார். இவர்களுடன் மூர்த்தியின் தம்பி, மனைவி தேவி, தேவியின் மகள் லோஷினி, மூர்த்தியின் மகன் சபரிஷ், அகோரம் ஆகியோர் சைலோ காரில் சென்றுள்ளனர். குத்தாலம் அருகே கடலங்குடி பகுதியில் சாலையின் எதிரே சவ ஊர்வலத்தை கடக்க முயன்றுள்ளனர். அப்போது அங்கிருந்தவர்கள் காரை வழிமறித்து தாக்கியுள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தில் காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த உறவினர்களும் பொதுமக்களும் இந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் குத்தாலம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக குத்தாலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாட்டிக்கு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் பிடிப்பினாச்சு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருந்தோம். வந்து டெத் வண்டி நின்றுட்டு இருந்தது. பின்னாடி நான் வண்டியை போட்டு நின்றுட்டேன், டான்ஸ் ஆடுறாங்கன்னு. ஆப்போசிட்டில் கேக்காரன் வந்துச்சு. சரி வழி போனால் வழி விடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேக்கார் போனதுக்கப்புறம் நான் போனேன். அங்கேருந்து ஒரு ஆள் வந்து தடுத்து நிறுத்தி, என் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு தண்ணி தெரியாதா, ஏன் நிற்க மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா வந்தால் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு போனேனே அப்படின்னு உனக்கு கண்ணா மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வீட்டில் 4 கேர்ள்ஸ் காலில் இருந்தாங்க. எல்லாரையும் என் தங்கச்சியெல்லாம் கண்ணாமன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி பேசுறீங்க, வந்தால் வழி விடுவீங்கன்னு சொல்லிட்டு தானே பண்ணேன், அதுக்கே இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டு 10 பேர் காரை சுற்றி வச்சு காரை போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் 4 பேர் கேர்ள்ஸ், அவங்க காப்பாற்ற நான் என்ன பண்ணால் காரை எடுத்துகிட்டு போனேன். எடுத்துட்டேன். ஒருத்தன் கார் மேலே ஏறிட்டாங்க. ஏறி கார் நிப்பாட்டினாங்க. கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் நிப்பாட்டிட்டேன். கார் நிப்பாட்டி வந்துட்டு சாவி பிடிங்கிட்டாங்க. பிடுங்கி நின்று நல்லா வரட்டும் அப்படின்னாங்க. நான் கொடுங்க சாவியை கொடுங்க, ஏன்னா பிரச்சனை பண்ணுறீங்க பெஞ்சினேன். இது கூடவே இல்லை. ஒரு 20 பேர் 30 பேர் வந்துட்டாங்க. வந்து சுற்றி வச்சு காரு கண்ணதெல்லாம் உடச்சி என் சட்டையை கிழிச்சு பிடிச்சி வச்சு என் காலை பிடிச்சி வெளில எடுத்து அடித்து நோசி என் தங்கச்சியும் போட்டு அடித்து கேவலமாக ரொம்ப பேசி எங்கள் பாட்டியும் ரொம்ப கேவலமாக பேசி சுற்றி வச்சு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கார் எடுத்து கார் சாவி கொடுத்தாங்க. வெளில இங்கே கொண்டுருவாங்க, ஒரு பெரியவர் வந்து கார் அந்த பையன்லேருந்து கார் இன்னைக்கு போய் இருக்காத இருந்தாலும் கொண்டுருவாங்க போயிடுன்னு சொல்லிட்டு கார் சாவி எடுத்துக்கிறாங்க. அந்த உடஞ்ச பின்னாடிலாம் உடஞ்சிருச்சு. அப்படியே உடஞ்சிருக்கோம். டெலிகிராம் செயலிக்கு நாடு முழுவதும் மத்திய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. மே 3 நடந்த நீட் தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே டெலிகிராம் செயலியில் பரவியதால் டெலிகிராம் செயலிக்கு நாடு முழுவதும் தற்காலிக தடை விதிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையின் கோரிக்கையை ஏற்று டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. தகவல் தொழில்நுட்ப சட்ட விதிகளை பயன்படுத்தி மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் நீட் மறுதேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.